ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ஆல்ரெடி ரெசின் மெட்டீரியல்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெசின் ஆர்ட் கீ செயின்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உங்களுக்கு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் தேவைப்படும். ஸோ ரெசின் வந்து 2:1 ரேஷியோவில் நம்ம எடுக்கணும். அதாவது 2 ஸ்பூன்ஸ் ரெசின் அப்படின்னா 1 ஸ்பூன் ஹார்ட்னர் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ரெசின் வந்து ஹார்டன் ஆகிற டைமிங் வந்து கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே நமக்கு ரெசின் வந்து ஹார்டன் ஆகும். ஸோ இப்போ ரெசினோட கிளியர் இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஹார்ட்னர் பார்ப்போம். ஸோ ஹார்ட்னர் இது தான். ஹார்ட்னர் 1 ஸ்பூன், ரெசின் வந்து 2 ஸ்பூன்ஸ். நம்ம இதுதான் வந்து ப்ராப்பர் ரேஷியோ. இப்போ அது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு ஸ்பூன், என்கிட்ட வந்து வெயிங் மெஷின் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன்ஸ் ரெசின் அண்ட் 1 ஸ்பூன் ஹார்ட்னர் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெசின் ஆட் பண்ணுறப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரிகாஷனரி ஆக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, கண்டிப்பாக க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் அவுட்டோரில் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெசினோட நெடி வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. நான் ரூமில் வச்சு பண்ணதுக்கும் வெளியில் வச்சு அவுட்டோரில் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக க்ளவுஸ் அண்டு மாஸ்க் இல்லாமல் ரெசின் தயவு செஞ்சு கையில் தொடாதீங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ஸ்லோவாக ஒரே டைரெக்ஷனில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அல்டர்னேட்டிவ் டைரெக்ஷன்ஸில் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக வந்து நீங்கள் வந்து அந்த ரெசினை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ 3 to 5 மினிட்ஸ் நான் 5 மினிட்ஸ் இந்த ரெசின் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பெருசாக கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளிட்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ப்ளூ கலர் கிளிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த கிளிட்டரை வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். கிளிட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணது என்னமோ ப்ளூ கலர் கிளிட்டர். அது அந்த ரெசினோட ஹீட்னால அது கலர் சேஞ்ச் ஆச்சா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து கிளிட்டரோட கலர் வந்து பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி 2 ஆல்ஃபபெட்ஸ் பண்ண போகிறேன். ஏ ஆல்ஃபபெட் அண்ட் ஐ ஆல்ஃபபெட் பண்ண போகிறேன். ஸோ ஏல வந்து நான் ரெசின் வந்து ஊற்றிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஏ மோல்டு ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் ரெசினை வந்துட்டு அதில் ஊற்றிடுங்க. ஸோ இப்போ நான் அதுக்கப்புறம் ஐ ஆல்ஃபபெட்டில் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெசின் வந்து ஊற்றி காட்டுறேன். ஸோ ஐ ஆல்ஃபபெட்லேயும் வந்து நான் ரெசின் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஐ அண்ட் ஏ ரெண்டுலேயும் வந்து நம்ம இப்போ ரெசின் ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கோம். ரெசின் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 24 hours வேணும். 24 hours வரைக்கும் ரெசினை வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அது வந்து 6 hours வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் இல்லாமல் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது ஹார்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 day ஃபுல்லாக தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் ரெசினை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்பிட்வீனில் நீங்கள் ரெசினை இன்பிட்வீனில் நீங்கள் அந்த கீச்சன்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு எடுத்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. ரெசினை வந்து 24 hours ரெஸ்ட் பண்ணிடுங்க. 24 hours அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டீமோல்டு பண்ணுறப்போ அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வெளியில் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி காட்டன் பட்டு யூஸ் பண்ணி அதை அப்போவே க்ளீன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஆல்ஃபபெட் கூட சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து அந்த ஆல்ஃபபெட் கூடயே ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா அதை வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. 24 hours அப்புறம் நான் டீமோல்டு பண்ணி எடுத்த ஆல்ஃபபெட் ஏவோட அவுட்புட் இது தான். ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் 24 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் நிஜமாகவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஐ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஐ வந்து நான் டீமோல்ட் பண்ணுறேன். ஸோ டீமோல்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஐயோட அவுட்புட். ஐயும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அந்த 24 hours அப்படிங்கிறது ரெசினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.